ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டாமை மூவி 1994 வெளிவந்தது. அதில் நடித்த நடிகர்கள் அன்று அப்புறம் இன்று எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகுமார். அதாவது நாட்டாமை நல்லா பண்ணியிருப்பார். அவரோட பழைய புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படம் தற்போது அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்கிற புகைப்படம் தான் இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரத்குமார். இவர் சண்முகம் அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருப்பார். நம்ம சரத்குமாரோட பழைய புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படம் தற்போது அவர் எடுத்திருக்க புகைப்படம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா. நம்ம மீனா சண்முகத்துக்கு ஒய்ஃபாக பண்ணியிருப்பாங்க நாட்டாமை படத்தில். அவங்களோட பழைய புகைப்படம் தான் இது. இது அவங்களோட தற்போது இருக்கிற புகைப்படம். அடுத்ததாக யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம். இவர் நாட்டாமை படத்தில் ஒரு வில்லன் கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவரோட பழைய புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படம் அவரோட புதிய புகைப்படம். இவங்க நம்ம நடிகை குஷ்பு. குஷ்பு யாரோட சண்முகத்துக்கு அண்ணியாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பழைய புகைப்படம் தான் இது. இது தற்போது அவங்க இருக்கிற புதிய புகைப்படம். இவங்க நடிகை சங்கவி. இவங்க கண்மணி அப்படின்ற ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பழைய புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படம் தற்போது அவங்க இருக்கிற புகைப்படம். இவர் நம்ம நடிகர் கவுண்டமணி. இவர் அவங்களுக்கு பங்காளியாக இருப்பார். அதாவது நாட்டாமைக்கு பங்காளியாக நடிச்சிருப்பார். அவரோட பழைய புகைப்படம் தான் இது. தற்போது கவுண்டமணி அவர்களோட புதிய புகைப்படம் தான் இந்த படம். நம்ம செந்தில் அவர்களோட பழைய புகைப்படம் தான் இது. இவர் எப்படி நடிச்சிருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கவுண்டமணிக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். அதுவும் இல்லாமல் அவரோட புதிய புகைப்படம் தான் இந்த படம். நம்ம மனோரமா தான் இவங்க நாட்டாமை படத்தில் பாட்டியாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பழைய ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. தற்போது அவங்க உயிரோடு இல்லை. ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி நேச்சரில் தான் இருந்தாங்க. இவர் நம்ம நடிகர் வினு சக்கரவர்த்தி. அவரோட பழைய புகைப்படம் தான் இது. அதுக்கப்புறம் நடிகர் வினு சக்கரவர்த்தி பசுபதிக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். அவரோட புதிய புகைப்படம் தான் இந்த படம். அதான் நம்ம பார்க்க போகிறது நடிகர் பாண்டு அவர்கள். பாண்டு சுந்தரமூர்த்தி அப்படின்ற கேரக்டரில் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அவரோடைய பழைய புகைப்படம் இது. இது அவரோட புதிய புகைப்படம். நம்ம நடிகர் ராஜ ரவீந்திரா. இவர் செல்வராஜ் அப்படின்ற ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் நாட்டாமை படத்தில். இவரோட பழைய புகைப்படம் இதுதான். தற்போது இவர் இருக்கிற புதிய புகைப்படம் இந்த படம் தான். அதுக்கப்புறம் நம்ம நடிகர் மகேந்திரன். அவரோட பழைய புகைப்படம் இது. தற்போது அவர் இருக்கிற புதிய புகைப்படம் இதுதான். அவர் ஒரு சின்ன குழந்தை வேஷத்தில் பண்ணியிருப்பார். நம்ம நாட்டாமை படத்தில் பல பேரோட மனசை கவர்ந்தவங்க தான் டீச்சரோட பழைய புகைப்படம் இது. தற்போது டீச்சருக்கு வயசாயிருச்சுங்க. அவங்களோட உண்மையார் பேர் ராணி. ராணியோட தற்போது உள்ள புகைப்படம் தான் இந்த படம். அதுக்கப்புறமா நம்ம கோவை செந்தில். நம்ம கோவை செந்தில் சின்னசாமி அப்படின்ற வேடத்தில் பண்ணியிருக்கிறாரு. அவரோட பழைய புகைப்படம் இந்த படம். அதுக்கப்புறம் தற்போது அவரோட புதிய புகைப்படம் இந்த படம் தான். கிரேன் மனோகரோட பழைய படம் இந்த படம் தான். அதுக்கப்புறமா அவரோட புதிய புகைப்படம் இந்த படம் தான். அவரும் நாட்டாமை படத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கனல் கண்ணன். இவர் சிலம்பம் மாஸ்டராக ப்ளே பண்ணியிருப்பார். அவரோட பழைய புகைப்படம் தான் இது. புதிய புகைப்படம் இந்த படம் தான். மேலும் நாட்டாமை படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு மூவியில் அன்றும் இன்றுமோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன்.